தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி கோயிலில் 10 நாட்கள் நடைபெறும் மாசி மகத் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று காலை கோலாகலமாக துவங்கியது. தென்காசி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில். இக்கோயிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றது. இதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மாசி மகத் திருவிழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டிற்கான மாசி மகத் திருவிழா அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி சன்னதி முன்பு அமைந்துள்ள கொடிமரத்தில் இன்று காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. முன்னதாக கொடியேற்ற விழாவிற்காக அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு கொடிப்பட்டம் வீதி உலாவும் அதன் பின்னர் மேளதாளம் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. கொடிமரத்திற்கு 11 வகையான வாசன திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. கொடியேற்ற விழாவில் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் பாலகிருஷ்ணன், செயல் அலுவலர் பொன்னி மற்றும் கோயில் பணியாளர்கள் உள்ளிட்டோர் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர். மாசி மகத் திருவிழாவில் தினமும் கோயிலில் காலை இரவு நேரங்களில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடுகளும் பின்னர் ஏக சிம்மாசனத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருளச் செய்து ரதவீதி உலாவும் நடைபெறுகின்றது. திருவிழாவின் 8ஆம் திருநாள் வருகின்ற 28ஆம் தேதி அன்று நடராஜ பெருமான் பச்சை சாத்து அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். திருவிழாவின் 9ஆம் திருநாளான மார்ச் 1ஆம் தேதி சுவாமியும் அம்பாளும் திருத்தேரோட்டம் நடைபெறுகின்றது. காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவில் மாசி மகத் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் மண்டகப்படிதாரர்கள் செய்துள்ளனர்.